அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதான் கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடு. ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன், இப்படி நிறைய. ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த தை மாதம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் மிக ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வுகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த தை மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு தேடக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை இல்லை புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக வேலை என்பது கிடைக்கும். மேலும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு அவப்பெயரை கூட சந்திக்க முடியும். அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அவப்பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த காலங்களில் கூட இருக்கிற நண்பரே போட்டு கொடுத்துட்டு போயிடுவான், கூட இருந்தவங்க கூட நிறைய விஷயங்கள். அதனால் அரசு வேலை செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற உங்களோட சீக்கிரட்டை போட்டு கொடுத்து வேலைக்கே உழ வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலங்களில் மேஷ ராசிக்காரங்க இந்த டாக்குமெண்ட்டை கையாளும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அண்ணன் தம்பி இல்லை தங்கச்சி உறவுகள் இருக்கு இல்லையா, தங்கை தம்பி என்ற உறவுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்கசப்பு வரலாம், சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக அதை
சொத்து பிரச்சனை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். அதை சீர் செய்வதற்கு இல்லை அதற்கான எடுத்த முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சொத்து பிரச்சனையே வரலனாலும் இந்த காலகட்டத்தில் சொத்து பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. மேலும் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுகூலம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இங்கே கேட்ட இடத்துலலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக பண வரவை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு உதவிகள் கேட்டிருப்பாங்க. அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது இந்த முதியோர் உதவித்தொகை அந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் வர வேண்டிய பணம் தடைப்பட்ட பணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போவேன் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் எல்லாருடைய எண்ணத்திலும் அதிகமாகும். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போகணும். இல்லைன்னா போகும்போதே ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது. இல்லை போயிட்டு வரும்போதே குலதெய்வ கோயிலை எவ்வளோ மகிழ்ச்சியாக சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ பிரச்சனையோடு வர வேண்டிய ஒரு சூழல்களும் இருக்குது. அதனால் மேஷராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ சார்ந்த விஷயம் பூர்வீகம் சொந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தயாராக இருக்கும். ஸோ தந்தையால் ஏதாவது ஒரு பிரச்சனை இன்றைக்கோ செய்த விஷயங்களுக்கு இன்றைக்கி வருவான் வந்து சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகளோடு காத்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு கொஞ்சம் அருகம்புல்லை போட்டுட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தீர்வு என்பது கிடைக்கும். குலதெய்வம் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அட்மாஸ்பியர் என்பது உருவாகும். மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்தில் 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா தம்பி தங்கையால் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது விஷயங்களில் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்காக இல்லை கணவன் மனைவி விஷயத்துக்காக இல்லை அவங்களோட குழந்தை பேருக்காக ஒரு சுப நிகழ்வுகளில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தம்பி தங்கை என்ற உறவுகளால் சில விரயங்கள் என்பது இருக்குது. அது எல்லாமே ஒரு சுப விரயம் தான். நல்ல விஷயத்துக்காக கொடுக்கறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். மேலும் என்னென்னாக்கா மேஷராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் மனசில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது இந்த இல்லீகலாக ஏதாவது தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நிறைய பேருங்கள டேக்ஸ் கட்ட முடியாமல் இல்லை டேக்ஸ் ஏதாவது நீங்கள் ஏமாற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லீகல் நோட்டீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கிளியராக வச்சுக்குங்க. இல்லை ஒரு அது சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் இது எல்லாத்தையும் எதிர்த்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா மேஷராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் உங்களுடைய குரு வழிபாடை செய்வதன் மூலயமாக இல்லை வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்னல்களையும் அப்படியே நன்மையாக மாற்றிக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை என்பது இருக்குது. அந்த பிரச்சனையை யார் சமாளிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அதனால் என்னென்னாக்கா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கானா இருக்குது. ஏன்னா நன்மை வரணும்னா ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா தான் வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் கையாள்வதன் மூலயமாக தான் நன்மையை பெற முடியும். ஸோ அதனால் என்னென்னாக்கா குரு வழிபாடு உங்களுக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்யும், அதுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுடைய பிரச்சனை இலகுவாக முடிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் பல மடங்காக பெருகும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் குடும்பம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணும் தொழில் தொடங்குவதற்கு. நிறைய பேர் இந்த காலத்தில் மேலும் மனைவி பேரில் இந்த காலத்தில் தொழில் தொடங்குவாங்க. நிறைய தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மனைவி பேரில் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா தாய் மாமன் இவ்வளோ நாள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கு பல விஷயத்துக்கு பிரேக் போடுவார். இது வேணாம் இப்படி அப்படி ஏதாவது ஒரு சிறு விஷயங்கள் தாய்மாமன் உறவில் ஒரு பிரச்சனைகள் வரும். அடுத்த மாதம் சரியாயிடும். அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. உங்கள் குரு வழிபாடு செஞ்சு பாருங்கள். இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கைக்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகும். நன்றி, வணக்கம்.